ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 14/3/2025 சந்திர கிரகணம், இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் தோன்றுகிறது. இதை இரத்த நிலவு அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அடர் சிகப்பு நிறத்தில் இரத்த கலரில் தெரியும், பார்க்கறதுக்கே ரம்மியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகணம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்தில் கோவில்கள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கும். தெய்வங்கள் தங்களோட சக்தியை புதுப்பிச்சு கொள்வதற்கான நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுகள் நம்மளை தாக்கும். அப்படிங்கிறதுனால தான் கோவில்கள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கிரகண நேரத்தின் போது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூட கூடாது, அந்த இறை சிந்தனையோடையே இருக்கணும், மந்திரம் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகண நேரத்தில் செய்யக்கூடிய மந்திர ஜபம் பல மடங்கு, லட்சத்து மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டின் முதல் கிரகணம் சந்திர கிரகணம். இது மார்ச் 14 வருகிறது. இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா காலையில் 10:39 தொடங்கி பகலில் 2:18 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் பகல் நேரத்தில் இந்த கிரகணம் வர்றதுனால நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் வட அமெரிக்காவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் நடக்க போகுது. கன்னி ராசிக்காரவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திர கிரகணம் இந்த தோஷத்தின் காரணமாக நம்முடைய வீட்டிற்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஏதாவது பாதிப்பு வந்துடுமோங்கிற பயம் நமக்கு இருக்கும். இறைவனின் மேலே நம்பிக்கை வச்சு கிரகண நேரத்தில் முறையான வழிபாடு செஞ்சாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். கிரகணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிரகண கதிர்வீச்சின் தாக்கம் கட்டாயமாக பூமியில் விழுந்திருக்கும். கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே தலைக்கு குளிச்சிருங்கணும். நீங்கள் கழட்டி போட்ட அழுக்கு துணியை உடனடியாக தண்ணீரில் நனைச்சி வச்சுருங்க. மறுநாள் நீங்கள் துவைச்சிக்கலாம். குளிச்சுட்டு துணிமணியை அப்படியே போடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டை முழுசாக நீங்கள் சுத்தம் பண்ணணும். கிரக நேரம் முடிந்ததும் நீங்கள் நிலைவாசலை கூட்டி மஞ்சள் தண்ணீரால் தெளிச்சிட்டு கோலம் போடணும். அதுக்கப்புறம் நிலைவாசல் படியில் 2 மண் அகல் விளக்கில் நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவீங்க. பூஜை அறைக்கு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு பூ வச்சு சுவாமிக்கு புதுசாக பஞ்சபாத்திரத்தில் தீர்த்தம் வைங்க. விளக்கேற்றி குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட பெயரை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு தோஷம் தாக்கியிருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். சப்போஸ் கோவிலுக்கு போக முடியல, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மஞ்சள் பிள்ளையாரை ஒரு வெற்றிலை மேலே பிடிச்சி வச்சு உங்கள் குடும்பத்திற்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு குடும்பத்தோடு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ராசி நட்சத்திரம் தெரிந்தவங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர பிரீத்தி செய்யணுமோ அதை முறைப்படி செஞ்சுக்கலாம். எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளையாரை போயிட்டு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலையில் மதியம் 12:30 மணி வரைக்குமே உங்களுக்கு பௌர்ணமி திதி இருக்குது. பண வரவை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. பணம்ங்கிறது ஒரு நிலையில்லாத தன்மை கொண்டது. இன்றைக்கி ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கும். உருண்டோடிடக்கூடிய இந்த பணத்தை நிலையாக நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு அன்னை மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு வேணும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை இருக்கும், அதிக பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பணம் நிலைச்சிருக்கிறது கடினமாக இருக்கும். ஒரு சிலர் தொழில் செய்வாங்க, அவங்களால தொழிலில் அதிக அளவு பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுலையும் சேர்த்து வைக்கிறதுலையும் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் செய்யுங்க. பௌர்ணமியும் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமியும் இருக்குது. காலையில் 6 to 7 சுக்கர ஓரை. இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதை பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இப்போ நாங்கள் பௌர்ணமி தேதியும் வெள்ளிக்கிழமை சேர்ந்துருக்கூடிய இந்த நேரம் காலைல 6 to 7 இந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க.
வீட்டில் வடகிழக்கு மூலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பொருத்தமான இடம் இந்த பரிகாரத்துக்கு. இந்த பரிகாரத்துக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. அது நிறைய தண்ணீர் நிரப்பிக்கோங்க. சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. வீட்டோட வடகிழக்கு மூலையில் இந்த தண்ணி பாட்டிலை வைக்கணும். நம்முடைய கட்டை விரல் இல்லை கட்டை விரலையும் சுண்டு விரலையும் பயன்படுத்தி ஒரே ஒரு வெள்ளை மொச்சை இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் நீங்கள் போடணும். இப்படி தினமும் ஒவ்வொரு மொச்சையாக நீங்கள் 7 நாளைக்கு நீங்கள் இதில் போட்டுக்கிட்டு வரணும். அது எல்லாம் முடித்ததும் வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் அதாவது 7 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் துளசி செடியில் ஊற்றிடுங்க. மொச்சை எல்லாத்தையும் எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது சுக்கிர பகவான் மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெள்ளை மொச்சைங்கிறது சுக்கிர பகவானோட தானியம். இதை வச்சு நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு பெரிய அளவில் நல்ல பிரம்மாண்ட வெற்றி கொடுக்கும். ஏன் இதை பௌர்ணமியில் செய்கிறோன்னா, தண்ணீர் வச்சு செய்யும் பொழுது இது மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். தண்ணீர் வந்து நமக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரில் போடக்கூடிய அந்த வெள்ளை மொச்சைக்கும் அதிக சக்தி இருக்குது. சுக்கிர பகவானோட அந்த தானியம். இதை வந்து நம்ம 7 நாட்களும் நம்ம செஞ்சுட்டு வரணும். இப்போ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் இதை போட்டிங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். அடுத்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த தண்ணீரை நீங்கள் துளசி செடியில் ஊற்றிட்டு அதில் இருக்கக்கூடிய 7 மொச்சையையும் பறவைக்கு தானமாக போட்டுட்டு திரும்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே போல் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தடை எல்லாமே நீங்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசு வீண் விரயமாகாமல் நல்ல பயன்பாட்டிற்கு நமக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக தான் இது போன்ற வழிபாடு ஆன்மீக பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம். இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக ஓரிரு வாரங்களில் நல்ல ஒரு மாற்றம் தெரிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த வடகிழக்கு மூலை, வடக்கு அப்படின்னாலே வந்துட்டு குபேரருக்கு உரிதான ஒரு இடம். கிழக்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இப்போ வடகிழக்கு மூலையில் நம்ம வச்சு செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். நீங்கள் முழு மனதோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். பண வரவுங்கிறது தாராளமாக உங்களுக்கு வரும். எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் கையில் பண வரவு அதிகரிக்க தொடங்கும். நீங்கள் அதை கண்கூடாக பார்க்கலாம். வீண் விரயங்கள் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே வரும். நிச்சயமாக பணத்தடை நீங்கும். பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். முழு மனதோட உங்கள் குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதை நீங்கள் உணரலாம். நன்றி.